இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனால் திராவிடன். திராவிடன் என்றால் 5 பேருக்கு பிறந்தவன் என்று பொருள். ஆமாம், திராவிடன் என்றால் 5 பேருக்கு பிறந்தவன் என்று பொருள். கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளுவம், தமிழ், இந்த 5 பேருக்கும் பிறந்தவன் தான் திராவிடன். இப்போ நீங்கள் திராவிடன் அப்படின்னா யாருக்கு பிறந்தீங்கன்ட்டு கேட்டிங்கன்னா, நான் 5 பேருக்கு பிறந்தேன் நான் சொல்ல முடியும். ஆனால் இந்த திராவிடம் 5 பேருக்கு பிறந்தவங்க. இப்போ தமிழன்னா நான் தமிழ் திணைக்கொடின்னு சொல்லிட்டு போயிடலாம், இயற்கை சார்ந்த வழிபாட்டு. ஆனால் நீ திராவிடன்ட்டு சொன்னீன்னா இங்கே 5 மொழியும் வரும். 5 பேருக்கு நீ பிறந்தவனான்ட்டு கேள்விக்குறி உண்டாகும். புரிஞ்சுச்சிங்களா? இவங்கெல்லாம் எப்படி பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிட்டு திடீராங்கன்னே தெரியல. இப்போ தமிழ் திணைக்குடியில் நான் ஒரு குடி. இப்போ தமிழ் குடி தமிழ் சமூகத்தை நிறுவனது யார் அப்படிங்கிறது தான் அந்த தேடல். அதை பார்த்தா உமாபதியே உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. உமாபதியே உலகம், அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தலைவன் தலைவின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. அது தெளிவாக இருக்குது, உயிர் மெய்யின்ட்டு. அப்புறம் இங்கேருந்து திராவிடம் வருது இடையில. திராவிடம் என்றால் என்ன கேட்டால் 5 மொழி. அப்போ 5 பேருக்கு பிறந்தியா? பெரியார்லாம் 5 பேருக்கு பிறந்தானா? கலைஞர் 5 பேருக்கு பிறந்தானா? ஸ்டாலின் 5 பேருக்கு பிறந்தானா? இல்லை 5 பேரோட படுத்து தான் புள்ள பார்த்தாங்களா திராவிடச்சிகள்லாம்? என்னடா இது கதை, வித்தியாசமாக இருக்கு. அவங்களே இழிவுபடுத்திக்கிறாங்க திராவிடன்னு சொல்லி. கொடுமை தான், என்னத்த சொல்கிறது.